அடுத்தது வந்து இப்போ பிக்சர் ரவுண்டு. ஸோ நீங்கள் ஹீரோ ஆகிட்டு இப்போ பயங்கரமாக மேலே போயிட்டீங்க இல்லையா? இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபைல்லாம் அப்படியே நாங்கள் தேடி பார்க்கும்போது எங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஏடா கூடமா மாட்டுச்சு. அதெல்லாம் பார்த்து எதுவும் வெளியில வரலையே நம்ம சதீஷ் அது அப்படின்னு ஷாக் ஆனோம் நாங்க. நீ ஏதோ சிலிமிஷம் பண்ணிருக்கேடா, ஏதோ பண்ணிருக்க. ஆனா மாட்டாத மாதிரி தானே பண்ணு. இப்படி மாட்டு. ஆனா நீ மாட்டேன்னுட்ட. அதுதான் படமா புடிச்சுட்டா. போடுங்க பாப்போம். சோ இப்போ இந்த படங்கள்ல வர போகுது. போடலாமா? இது எப்ப? இது ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல. இது நாய் சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு ஈவினிங் வந்திருந்தாரு ஒபாமா. வந்து எங்களெல்லாம் விஷ் பண்றதுக்காக வந்திருந்தாரு. அதான் அந்த அம்மா தான். அவர்தான் வந்துட்டு எங்களுக்குலாம் விஷ் பண்ணிட்டு பர்சனலா. சரி அப்படினா விஷ் பண்ணாரு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து என்னன்னா இவர் கிஷோருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். இவர் தான் ஃபோன் பண்ணி வர வச்சாரு. பேசுறீங்க புரியல. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க என்ன சொன்னீங்க? இல்ல அவர் பேசினாரு. சப்டைட்டில் போட்டா எனக்கே புரியும். நான் அவர் பேசுறது இங்கிலீஷ்ல பேசிட்டாரு பயங்கரமா. இப்போ நான் இது சப்டைட்டில் போட்டு அனுப்பிச்சிருக்கோம் நாங்க நாய் சார் படத்தை. பார்த்துட்டு நாளைக்கு ட்வீட் போடுறேன்னு சொல்லிருக்காரு. ஆமா. ஏதா கேமியோ ரோல் ஒபாமாங்கற பேர்ல ஏதா ட்வீட் வந்தா அது அவர் போட்டது. அவர் போட்டது தான். ஆமா. இல்ல சரி கேமியோ ரோல் ஏதாவது பண்ணிருக்காரா படத்துல? இல்ல நான் கேட்டாரு. அவர் ஆக்சுவலா ஆசைப்பட்டாரு. உங்களுக்கு என்னன்னா இதுல எதுவும் கேரக்டரா இல்ல கொடுக்கிறதுக்கு எதுவும் நெக்ஸ்ட் படத்துல கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. ஆனா இந்த ஷோ யாராவது உண்மையிலே யோசிச்சு பாருங்க. தமிழ்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எப்படி நம்மள திட்டுவாரு நினைக்கிறீங்க? நான் டேய் என் போட்டோ ஆயிருப்பாரு நேரத்துக்கு. ஆமா. இல்ல பாதியில இந்த ஷோவை கட் பண்ணிட்டு பாக்கும்போது என்ன நினைப்பாங்க? என்னமோ பேசிட்டு இருக்குதுங்க இதுங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலே அப்படி. ஓகே அடுத்த பிக்சர். அடுத்த பிக்சர். ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அம்மா. இட்ஸ் ரெஸ்பான்ஸ். சதீஷ் சார் சிரிச்ச முகமா போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. 7 8 இது 9 வந்து பேக்ஸ் எல்லாம் actually வச்சிருக்கீங்க. என்ன இதெல்லாம்? இல்ல சதீஷ் சார் ஒரு வாரம் முன்னாடி பேசினப்போ உலகத்திலேயேங்க இப்படியா சொன்னாரு. உலகத்திலேயேங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த 6 பேக்ஸ் வச்சிருக்கேன் தான். ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க அதை வச்சுட்டு அவங்க படுற பாடுறீங்க. ஐயோ. ஸோ நம்ம தான் அதெல்லாம் பண்றது இல்லைங்க. நம்ம படத்துல நடிச்சோமா, நம்ம ஃபிட்டா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருந்தா அது போதுங்க. சானிடைசர் ரெடி அப்படி இருந்தாரு. நாய் சேகருக்கு முன்னாடி டெர்மினேட்டர் கதை மாதிரி இப்பதான் தெர்மாமீட்டர் மாதிரி ஒரு கதை ஒன்று. ஆனா உங்க கற்பனை நயத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இல்ல அது வேண்டாம். டக்குனு உடனே ரெடி ஆயிட்டாரு. நான் சொன்னேன் ப்ரோ அப்படி வேண்டாம். படிப்படியா போட்டு தான் நாய் சேகர் ரெடி. அந்த படிப்படிக்கு போன படிதான் முன்னாடி அர்னால்டு சேகர்னு. அதான் சோ அதுக்காக நாங்க வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து நானும் இவரும் வந்துட்டு நாங்க மெரினா பீச்ல தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணோம். அப்ப எடுக்கப்பட்டது பாருங்க. மெரினா பீச்ல இருக்கிற மலை கூட தெரியுது. மெரினா பீச்ல மழை பெய்யுதா? ஓகே அடுத்த பிக்சர். எனக்கு பயமா அவங்களுக்கு இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு போல பார்த்துட்டே இருக்காங்க. எப்போ ஆஸ்கார் வாங்குனீங்க? ஆனா உண்மையிலே எனக்கு இந்த போட்டோலாம் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா நான்லாம் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஜாக்கி சான் அவருடைய. ஆக்சுவலி இது ஒரு இதாவே சொல்லலாம். இவருடைய படங்கள் பார்க்கும்போது தான் சின்ன வயசுல சொல்றேன். இப்போ ப்ரூஸ்லி என்னன்னா எல்லாரையும் அடிச்சிடுவார், ஒரே அடி அடிச்சு கொண்டுருவாரு. நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அவரை ஜெயிச்சிருவார் பண்ற மாதிரி இருக்கும். இவரு ஒரு ஃபைட்லயும் வந்து ஒண்ணு பண்ணி நம்ம குழந்தையா இருக்கும் அப்படி சிரிக்க வச்சு. ஸோ கிட்டத்தட்ட நாய் சேகர்லயும் நாங்க அதாவது இவரு தான் எங்களுக்கு எங்கேயோ தெரியாத ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு ஆக்சுவலா. ஸோ உண்மையிலே இப்படி ஒரு போட்டோ கிடைச்சதுன்னா இது வரைக்கும் நீங்க காமிச்சதுல இந்த போட்டோ மாதிரி எனக்கு ஒரு போட்டோ. லாஸ்ட் சைமான் நினைக்கிறேன். இந்த படம் பண்ணிட்டு சார் அவர் ஆஸ்கர் சார். ஆஸ்கர் இல்ல அது முடிச்சிட்டு வாங்கிட்டு சைமாக்கு வருமா ரெண்டா ஒண்ணா மீட் ஓகே பண்ணிருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ எதுக்காக இந்த ஆஸ்கர் நீங்க வாங்குனீங்க? நான் ஆஸ்கர் வாங்கல. நான் ஹோஸ்ட் பண்ணேன். ஆமா ஆமா. அவரு தான் வாங்குனாரு. அப்ப கேட்டாரு இந்த மாதிரி உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னாரு. யார் அவரு? ஆமா ஆமா ஆமா. சோ ஓகே ஓகே. அடுத்த பிக்சர் பா. முடிஞ்சுங்க. இது வந்து யாரனா ஸ்பான்சர்ஸ். ஏனா ஒரு பிக்சர் பாக்கும்போது ஒரு கதை வருதா மனசு கேட்க மாட்டேங்குது. அதோட ஸ்டாப் ரொம்ப பயமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க ரொம்ப நல்லா வொர்க் பண்ணிருக்கீங்க. முடிஞ்சா அந்த 3 போட்டோ எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஜாக்கி சான் போட்டோ வந்து எனக்கு இதெல்லாம் நடந்ததுன்னா நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது வந்து ஊர்ல இருக்கும்போது வந்து எனக்கு வந்து விஜய் சாரோட ஒரு போட்டோ எடுத்துருவோமா, சூப்பர் ஸ்டாரை பார்த்துருவோமா, அவரோட ஒரு போட்டோ எடுத்துருவோமான்னு இருந்தது. அது நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. சென்னை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருந்த மிகப்பெரிய ஆசை வந்து தோனி அவரை வந்து நேரா பாத்துருவோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் இன்ஃபேக்ட் பார்த்துட்டேன். இந்த மேட்ச்லாம் போகும்போது பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உண்மையிலேயே ரொம்ப நாளா இருந்தது ஜாக்கி சானை வந்து பாத்துருவோமா, போட்டோ எடுத்துருவோமான்றது தான். அது மட்டும் இன்னும் நடக்கல. ஓகே இதெல்லாம் தசாவதாரம் 2லாம் எடுத்து ஆடியோ லான்ச்சுக்குலாம் வந்தாருன்னா அந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கலாம். இவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க நினைச்சலாம் நடந்துச்சு. இதுவும் நடந்துறணும் அப்படின்ற எங்களுடைய விஷயம். நம்ம விளையாட்டுத்தனமா சொல்ற சில வேற நடந்துச்சு. ஏதோ ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது சொன்னாங்க யார் கூட நடிக்கணும் உங்களுக்கு ஆசை? நான் சும்மா சன்னி லியோனோட அப்படின்ட்டேன். பார்த்தா கொஞ்ச நாள்லயே அது நடந்து போச்சு. இப்ப நாங்க உனக்கு சன்னி லியோனோட அந்த ரொமான்ஸ் சீன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுலயும் அதே தாங்க. இதுல நாய் மாதிரி அதுல பேய்ங்க. அதனால உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதே தான். அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்திருக்குமே. பேயா இருந்தா நான் ரொம்ப அவங்க நல்ல பேய்.
ரொம்ப ஒரு கட்டுப்பாடான பேய். நமக்கு வர்றது மட்டும் நல்ல பேயா வந்து ஆச்சாரமான பேய். ஆமா, நமக்கு மட்டும் அப்படி வந்து மாட்டிக்கிச்சு. பிக்சர் ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் வச்சிருக்காங்க, முக்கியமான கேள்விகள்லாம் இருக்காங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. ஓகேவா? நல்லா கேட்பாங்க பாருங்க. ஐயா நம்ம கேட்போம். ஐயா அது என்ன கேட்டுச்சுன்னு புரிஞ்சுச்சா? ஓகே ஓகே, அதுதான் ஷூட்டிங் எப்படா படிப்பீங்க, சீக்கிரம் விட்டானா வீட்டுக்கு போவண்டா. இல்ல அந்த மாதிரில அது கேக்குற மாதிரி அதான் தெரியல. அது என்ன கேட்டதுன்னா, இந்த மாதிரி நைஸ்டேகர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, எங்களுக்குலாம் டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. நாங்க அதை பத்தி தியேட்டர்ல பேசிட்டு ரெக்கமெண்டேஷன் நீங்க சொல்றோம். சோ உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல 50% 40% 50 மீதி சும்மா இல்ல இவங்கள உட்கார இப்ப இவங்களால கொரோனாவும் பரவாயில்ல. பரவாயில்ல. ஆமா ஆமா. தாராளமா வரும். ஐயா இத பத்தி நான் சிஎம் நான் ராத்திரி பேசுறேன். அடுத்து ஆக்ரோஷமா இருக்கு. ஏங்க ஏதோ ஆக்ரோஷமா என்ன இருக்கு. என்ன இப்படி எல்லாம் கேவலமா திட்டுது உங்களை? பயங்கர ஆக்ரோஷமா என்னங்க இருக்கு. ஷூட்டிங்ல அதுக்கு வச்சு எல்லாத்தையும் இவரு என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா? என்னன்னா அது என்ன கேக்குதுன்னா, வரமுறைய மீறி ஏதோ எங்க ரெண்டு பண்ணிட்டீங்க. பேரையும் பார்த்தா கேக்குது. இவரை பார்த்து என்ன கேக்குதுன்னா, ஏய் ஐயோ. இது அடுத்த ராமநாராயணனா அப்படின்னு கேக்குது. என்ன ஏய் இது அடுத்த நிழல் ரவியா? ஏன் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டிராவல் ஆயிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கிற கேள்வி நானே பார்த்தது இல்லப்பா இந்த மாதிரிலாம். So, அதுதான் சொல்லியிருக்கு. சோ நீங்க ஷூட் பண்ணும்போது என்னைக்காவது கோவப்பட்டிருக்கா அந்த டாக்? ஆக்சுவலி இல்ல, உண்மையிலே சொல்ல போனா அது கோவப்படல. ஏன்னா கோவப்படுற அளவுக்கு நாங்க நடத்தல. அழகா கேரவன்ல உட்கார வச்சு நியாயமா நாங்க தான் கோவப்படுவோம். என்னடா இதுக்கு இவ்வளவு சொகுசு ஏற்பட்டு எங்களுக்குலாம் இதெல்லாம் கண்ணிலேயே காட்டுல என்ன மாதிரி ஏர் கூலரை சுத்திட்டு ஒருத்தன், ஃபேனை வச்சுட்டு ஒருத்தன், கொடையை பிடிச்சிட்டு ஒருத்தன்ட்டு வெளியில கூட பிடிச்சாலும் பரவாயில்ல, கேரவன்லயே உட்காந்து கொடை பிடிச்சலாம் பாத்துக்கிட்டாங்க. அதை கொசுவுக்கெல்லாம் கூட பிடிக்கிற மாதிரி. சோ நல்லா அதை பாத்துக்கிட்டோம். Okay, அதுதானே எங்க படத்தோட ஹீரோ. அப்புறம் அதை பாத்துக்காம என்ன? இப்ப ப்ரூனோ கூட வந்து இப்ப நிறைய வீட்ல வந்து சாப்பிடும்போது பக்கத்துலயே வந்து பப்பி உட்கார வச்சுட்டுலாம் சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க பழகிருக்கீங்கல்ல ப்ரூனோட. சோ அதனால சாப்பிடும் போதெல்லாம் வந்து அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? இல்ல நீங்க வந்து ஓகே ஃபைன் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ப்ரூனோட உட்கார்ந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கீங்களா? சீனே இந்த மாதிரி இருக்கு சீனே படத்துல. இருக்கு, ஆமா. அதுல எங்களோட தான் உட்காந்து அது பார்க்கும். நல்லா உட்காந்து பார்த்துட்டு அது ஏதாவது பிடிக்காத ஃபுட் எல்லாம் போட்டா இப்படி இருக்கும்ல, அப்படியே பார்க்கும். நீ தின்ற இந்த மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் அங்கேயும். இது வந்து ஏன்னா உனக்கே பிடிக்கல எனக்கு போற நான் திங்கன மாட்டாத ஒரு ஹீரோ என்னடா இப்படிலாம் ட்ரீட் பண்றீங்க அந்த மாதிரி அப்படிலாம் பார்த்து பண்ணுவோம். ஸோ நல்லா அது மாதிரிலாம் கூட உட்காந்து சாப்பிட்டு. ஓகே 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 சதீஷ், இப்போ வந்து நாங்க போட்டோஸ் டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஒரு போட்டோ பத்தியும் அதுல வர நபர்கள் பத்தியும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்கள பத்தின பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் சொல்லணும். ஓகேவா? ஒரு ஹார்ன் கேட்கும். ஹார்ன் கேட்டதுக்கு அப்புறம் எய்தர் நீங்க அவங்கள பத்தி நெகட்டிவா சொல்லலாம், இல்ல கான்ட்ரோவர்ஷியலான ஏதாவது ஒரு விஷயம் திட்ட கூட செய்யலாம். I'm giving you full freedom டா. அன்னியன் மாதிரி டபக்குன்னு மாறணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சதீஷ் உங்களுக்கு. சோ சதீஷ் அவருக்கு டிஸ்ப்ளே பண்ற பிக்சர்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஒரு few செகண்ட்ஸ்க்கு பாசிட்டிவா சொல்வாரு. நீங்க ஹார்ன் பண்ணதுக்கு அப்புறமா நெகட்டிவா சொல்லலாம், இல்ல திட்டலாம், இல்ல கான்ட்ரோவர்ஷியலா கூட சொல்லலாம். உண்மையிலே இந்த படத்துக்கே மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைஃப்லயும் சரி இந்த படத்துக்கும் சரி எனக்கு கிடைத்த மிக நல்ல ஒரு மனிதர்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா இப்போ கதை கேட்டதுலேருந்து அவர்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணேன். அவர் தான் இந்த சஜஷன்லாம் நிறையா கொடுத்தாரு. ஐயோ கான்ட்ரவர்சி சொல்லு கான்ட்ரவர்சி சொல்லுவான். இவன் வந்து கேட்டே இருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன், ஸோ நீங்க தான் ஹீரோவா நடிக்கணும், பெரிய பெரிய வேற எல்லாம் கேக்குறாங்க, ஆனா வந்து நான் நிச்சயமா உங்களை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் பண்ணணும்னு. இப்போ என்ன சொல்லணும்? பாசிட்டிவா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்றது பாட்டு வேற எழுதி கொடுத்துருக்காரு. அந்த அந்த படத்துல வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்சாலும் வேண்டாம், எனக்கு நீங்க தான் நடிக்கணும், ஏன்னா வந்து இந்த மாதிரி பல ஹெல்ப்கள் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்னடா பண்ணுவேன், இப்போ நான் என்ன சொல்றது, அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. ஓகே 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 நெக்ஸ்ட் பிக்சர் ஃபார் சதீஷ். சூரியனும் இப்போ வந்து ஹீரோவா நடிக்கிறார். ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல நடிக்கிறதுன்றதுலாம் மிகப்பெரிய ஒரு கனவு தான். அண்ணன் வந்து அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு உண்மையிலே வந்து அண்ணன் கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா, அண்ணன் வந்து கூட நடிகர்கள்லாம் பிடிச்சி திட்டினா இருப்பாரு. என்ன நடிக்கிற நீ, என்ன நீ பண்ணு, இது பண்ற அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு எப்ப பாரு இது பண்றாரு. கேரவன்ல ஏறி பத்துன்னு நம்மளெல்லாம் வந்து நீ வெளியே போ, எல்லா கேரவன்லையும் நான் தான் உட்காருன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இப்போ அடுத்த படம் வந்து அமீர் சார் டைரக்ஷன்லையும் நடிக்க போகிறதா இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் ட்விட்டரில். ஸோ இந்த மாதிரி ஹீரோஸாக வந்து நடிக்கும்போது ரொம்ப அந்த மாதிரி வந்து ஸ்பாட்டில் எங்களுக்கு வச்ச சோத்தெல்லாம் எடுத்து தின்னு வந்து வருது இல்லையா, அன்னை அத்தனையும் பொய். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள், பெரிய பெரிய ஹீரோஸ் படங்கள், கிஷோர் படமே கூட நடிக்கணும்னு நான் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.
போதும்ல 2 வாட்டி 3 வாட்டி சொல்லியாச்சு. இப்போ எந்த இதுல இருக்குன்னு தெரியலையே. ஐயோ அம்மா. இல்ல இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஹார்ன் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அவரை பத்தி. சோ அடுத்த பிக்சர் பவித்ராவுக்கு. சன்மிலியன் இவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. இதை விட அவர் எக்ஸ்பிரஷனை பாருங்க. இல்ல இல்ல ரெடி ஸ்டார்ட். அதேதாங்க. ரெடி ஸ்டார்ட். ஒரு சீரியஸாவே எவ்ரி ஜோக் அபார்ட் ஐ ரியலி அடோர் ஹர். எவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர், எவ்வளோ அழகான ஒரு டான்ஸர். அவங்களுக்கு இருந்த இமேஜ் எல்லாம் அப்படியே மாற்றி ஒரு பெர்ஃபார்மராக இவ்வளோ. பட் எவ்வளோ இதாக இருந்தாலும் சதீஷ் சார் கூட நடிச்சிருக்காரு. நான் கூட இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு சதீஷ் சாரை வந்து சார்ன்னு சொன்னதில் தாண்டி சொன்னதில் அவங்க சோ கியூட் சோ ஸ்வீட்லாம் கொஞ்சறாங்க. சதீஷ் சார் வந்து வர வர வீட்டுக்கு பேசாம அவங்க வைஃப்ட்ட பேசாம கூட கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஃப்ரீயா டைம் கொடுத்துருப்பாங்க. இருங்க நீங்க அடுத்து மறுபடியும் கொண்டு வரல அப்ப அந்த மாதிரி சொல்ல. ஓகே ஓகே ரைட். அவ்வளோ அழகான நமக்கு ஒரு மாட்டானே. போட்டும் விடியட்டும். நேரா தியேட்டருக்கு போறேன். அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். அண்ட் ஐ எம் ரியலி அ கிரேட் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஆனாலும் சதீஷ் சார் வந்து இவங்க கூட நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து வைஃப்க்கு பேசுறது இல்ல, வீட்டுக்கு ஒத்துக்க முடியாது மிஸ்டர் சதீஷ். இது என் மூஞ்சி அப்படி இருக்கு. இங்க பாரு. ஏய் இது பாதி மூஞ்ச காணோம். பவி சதீஷ். ஸோ சதீஷ் சார் வந்து உண்மையாவே ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மர், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். நமக்கவே மாட்டேன். சரியான அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய யாருங்க சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நாய்சேகர் படத்துக்கு ஆன் ஸ்கிரீன் மட்டும் இல்ல ஆஃப் ஸ்கிரீனும் அவர் தான் ஹீரோ. என்ன இது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோ புரியலையா எனக்கு. வெளியே ஒரு ப்ரொமோஷன் வந்தா போதும் அதுதான் சான்ஸ்னு கலாய்ச்சி தள்ளுறாங்க. ஆனா அவரோட ஹார்ட் ஒர்க் படத்துல இருக்குல்ல, ஒரு சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்க பாப்பீங்க, பார்த்து ரசிப்பீங்க. சதீஷ் சாரா இப்படி அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு வண்டி நிக்காது, அப்படியே போக வேண்டியதுதான். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சதீஷ் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஆர்ஜேயும் கூட. ஆர்ஜே மெட்டீரியல் தான் அவரு. ஆமா ஆமா டெஃபினெட்லி சதீஷ் சார் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். எக்ஸாஜரேஷன்காக சொல்ல, ஹி இஸ் an all rounder, he is a multi talented person. அந்த செக்மெண்ட் இல்ல இல்ல முடிஞ்சிருச்சு. இல்ல முடிஞ்சிச்சு. நமக்கு நான் மாத்திர மாட்டீங்களே. he is really a multi talented person. அந்த செக்மெண்ட்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு படத்துல எல்லா ஃப்ரேம்லயும் அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியும். ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் படத்துக்கான நிறைய விஷயங்கள் நடந்தது அவர்னால தான். இஸ் ரியலி a hero for நாய்சேகர். தேங்க் யூ so much. தேங்க் யூ. இந்த மாதிரி பெருமையா சொல்லும்போது எப்படி இருக்கு? இது வந்து இதயத்துல ஏத்துக்கிறது நல்லது, தலைக்கு ஏத்துனாதான் கெட்டது. சூப்பர் அவ்வளவுதான். நல்ல விஷயம்.